நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்திருக்குது. இப்போ கடைகள், பாதைகள் உள்ள கடைகள், அதில் வெறும் உணவைத்தான் பார்க்குறாங்களே தவிர அதை செய்யக்கூடியவர்கள் யாரு, அதற்கு வரக்கூடிய மாமிஷங்கள் எங்கிருந்து வருது அநேகமாக பார்க்கப்படுவதில்லை. அவருக்கு 16 வயசுல ஃபுல் டிக்கெட் எடுக்கணும்டா அவருக்கு ஃபுல் தான் எடுக்கணும். ட்ரெயின்ல அரசாங்கத்துக்கு கூட நீங்க பொய் சொல்லலாம், அரசாங்கத்தை கூட ஏமாற்றலாம். ஆனால் அது கூட தன்னுடைய பாக்கெட்டால போகக்கூடாது என்பதற்காக ஆபீஸில் உள்ள போட்டோ காப்பி மெஷினை பாவிப்பது, ஆபீஸில் உள்ள அந்த எழுதக்கூடிய அல்லது பேப்பர்களை பாவிப்பது. ஏன் ஒருவர் பெரிய போஸ்ட்ல இருந்து அவருக்கு வாகனம் கொடுத்திருப்பாங்க, அந்த வாகனம் ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முன்னொரு காலத்தை விட இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாட்டிலேயும் உலகத்துடைய பல பாகங்களிலேயும் இஸ்லாமியர்கள் அமல்களின் பக்கம், இபாதத்துகளின் பக்கம், வணக்கங்களின் பக்கம், தான தர்மங்களை செய்வதின் பக்கமும் சமூக சேவைகளில் ஈடுபடுவதின் பக்கமும் ஓரளவு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது. நாம் செய்யக்கூடிய அது அமல்கள் வணக்கங்களாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், சமூக சேவைகளாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்குரிய முழுமையான கூலிகள் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் எல்லோரும் நம்முடைய கால நேரங்களை, பணங்களை ஒதுக்கி செலவழித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை அறியாமல் அவைகள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் எங்களை அறியாமல் சில தவறுகளும் நடக்குகின்றன. அந்த தவறுகளையும் நாம் இனம் காண வேண்டும். அந்த தவறுகளிலிருந்து அந்த புனிதமான வணக்கங்களை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாத்தால் தான் அந்த நல்ல அமல்களுடைய முழுமையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பல தவறுகளில் ஒரே ஒரு தவறை மாத்திரம் இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். அதில் ஒன்று தான் அமானிதம் பேணுதல். ஆனால் நம்மிடத்தில் பொதுவாக நாம் பார்க்கலாம், மக்கள் பேசும் பொழுது சொல்வார்கள், இது சரியான அமானத், இது மிச்சம் அமானிதம், உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லுகின்றேன் என்று 10 பேர்கிட்ட சொல்லுவார்கள். 10 பேர்கிட்ட சொன்னால் அது அமானிதம் இல்லை. யாராவது ஒருவர்கிட்ட சொன்ன சொல்லை பாதுகாத்தால் அது அமானிதம். எங்களில் பலர் நினைக்குகின்றார்கள் அமானிதம் என்றால் பொருள் மாத்திரம். யாராவது ஒருவர் எங்கள்கிட்ட பாதுகாப்பதற்காக ஒரு பொருளை தருகிறார், ஒரு கடையை, வீடை தருகிறார், அதை நாங்கள் பாதுகாத்து அவர் கேட்கக்கூடிய நேரத்தில் கொடுப்பது மட்டும்தான் அமானிதம். இது மட்டுமல்ல, அமானிதம் என்பது பொருட்களிலேயும் வரும், சொற்களிலேயும் வரும், செயல்களிலேயும் வரும், நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய அசைவுகளிலேயும் இந்த அமானிதம் ஏற்படும். எந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமானிதத்துடைய அவசியத்தை பற்றி சொன்னார்கள் என்றால், நபி அவர்களே மிக தெளிவான ஹதீஸில், இதா ஹத்தஸ ரஜுலுல் ஹதீஸ், ஒரு 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களில் இருவர்களில் ஒருவர் திரும்பி பார்க்குகின்றார். ஏன் திரும்பி பார்க்கிறாங்கண்டா, யாராவது எங்களை பார்க்கிறாங்களா, எங்களோட பேச்சை கேட்கிறாங்களா என்று பார்த்தாலும் நபி அவர்கள் சொன்னார்கள், வஹிய அமானா, அது கூட பாதுகாக்கப்பட வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் இந்த அமானிதத்தை பேணுவதை பற்றி பல இடங்களில் பேசியிருக்கின்றான். சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்பத்தில் கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமினீன்கள், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் யாரு? தன்னுடைய தொழுகையில் பயபக்தியுடன் உள்ளச்சத்துடன் தொழக்கூடிய முஃமினானவர்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், தேவையில்லாத அனைத்து விடயங்களை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடியவர் என்று பல விடயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தன்னுடைய அமானிதங்களிலேயும் தான் செய்த ஒப்பந்தங்களிலேயும் ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து சுமார் 13 வருஷம் மக்காவுல வாழ்ந்து விட்டு வாழ முடியாத ஒரு கட்டம் ஏற்பட்ட நேரத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலிருந்து ஹிஜ்ரி 8 தான் நபி அவர்கள் மக்காவுக்கு மீண்டும் சஹாபாக்களுடன் வந்து அந்த ஹிஜ்ரி 8 தான் மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. அந்த வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்திலும் கூட காபத்துல்லாவுடைய கட்டுப்பாடு முஷ்ரிக்கீங்கள்ட்ட தான் இருந்துச்சு. மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள், ஆனால் பைத்துல்லாவுடைய ஷாவி அவர்களுள் ஒருவருடைய கையில தான் இருந்துச்சு. ஆனால் நபி அவர்கள் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹான்னு சொல்லக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு சொன்னாங்க, காபத்துல்லாவுடைய ஷாவியை தந்துருங்க. அவர் ஷாவியை கொடுத்தார். என்ற வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை, அங்க மறுக்கேலா. என்ற முஸ்லிம்கள் தான் நிறைய மெஜாரிட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாவியை நபி அவர்கள்ட்ட கொடுத்து விட்டார்கள். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஜம்சமும் எங்கட கட்டுப்பாட்டுல தான், ஹாஜிமார்களுக்கு நீர் புகட்டுவதும் எங்கட கட்டுப்பாட்டுல தான். அதனால பைத்துல்லாவுடைய ஷாவியையும் நாங்களே வைத்துக் கொண்டால் நல்லதல்லவான்னு கேட்டாங்க. நபி அவர்கள் பைத்துல்லாவுக்கு உள்ளே சென்று சில வணக்கங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில வரும் பொழுது நபி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், நிச்சயமாக ஏவுகின்றான், அமானிதங்களை அது உடையவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். நபி அவர்களுடன் சேர்ந்திருந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், இந்த ஆயத் எப்பயோ இறங்கிவிட்டது, ஆனால் அன்றைய தினம்தான் இந்த ஆயத் ஆரம்பமாக இறங்கியதை போன்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு புதிதாக இருந்தது. நபி அவர்கள் வெளியில வந்தவுடன் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை அழைத்து சொன்னார்கள், ஷாவி எடுத்துக் கொள்ளுங்க, காலிதத்தன் காலிதா, இது நிரந்தரமாக உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஆனா நபி அவர்கள் கொடுக்கல. ஏன்? அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது. எதுவரைக்கும் 1400 வருடமாக இன்று வரைக்கும் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய பரம்பரையில் உள்ளவர்கள்ட்ட தான் ஷாவி. இப்பொழுது கூட அந்த சவுதியை நிர்வகிக்கக்கூடிய அந்த மன்னர்களுடைய ஃபேமிலியில கூட இல்ல. அவர்கள் வருடத்தில் ஒரு முறையோ 2 முறையோ தேவைப்பட்டால் அதை விட கூடுதலான தடவைகள் பைத்துல்லாவை துறக்க வேண்டிய கட்டம் வந்தா அந்த ஃபேமிலியில ஷாவி உள்ளவர்களை அழைத்து அவர்தான் வருவார், வந்து திறந்து கொடுப்பார். அவர்கள் வெளியில போனவுடன் அவர் பைத்துல்லாவை மூடி ஷாவி எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். ஏன்? குர்ஆன்லையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபி அவர்களுடைய ஒரே ஒரு சொல் காலிதத்தன் காலிதா, இது உங்கள்கிட்ட தான் நிரந்தரமாக இருக்கும், உலகம் முடிகின்ற வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னதனால அந்த ஷாவி இன்று வரைக்கும் அவர்களுடைய ஃபேமிலியில தான் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதே மாதிரி குர்ஆன்ல பல வரலாறுகளை நாம் பார்க்கலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈஜிப்ட்ல இருக்குகின்றார்கள். நீண்ட வரலாறு. ஒரு நாள் பகல் பொழுதில் வெளியில வருகிறார்கள். அவர்களுடைய அந்த பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒருவரும் ஃபிரௌனுடைய கிபித்தியை சேர்ந்த ஒருவருக்கு மத்தியில வாய்த்தக்கம் வந்து அது கைகலப்பாக மாறிவிட்டது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தில் உள்ளவர் ஹதரத் மூசாட்ட ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உதவி கேட்டார்கள். இவர்கள் தன்னுடைய அந்த கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு சார்பாக உதவி செய்ய வெறும் தன்னுடைய கையால 5 விரல்களை பொத்தி ஒரு குத்தொண்டு குத்துகின்றார்கள். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது, ஃபவகஸஹு மூஸா ஃபகதா அலை. அவர்கள் வேண்டுமென்றே இல்லை, சும்மா ஒரு அடி ஒன்று அடிக்குகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அடிக்கப்பட்டவர் மரணித்து விடுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே சொல்லிவிட்டார்கள், ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை. உண்மையில நான் அவர் மரணிக்கணும் என்பதற்காக அடிக்கவே இல்லை, இது ஷைத்தானுடைய வேலை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த செய்தி ஃபிரௌனுக்கு கேள்விப்பட்டு அதன் பின்னால் இவரை அழைத்து கொண்டு வாங்காண்டு ஆள் அனுப்பி அவரை தேடிக்கொண்டு வார நேரத்தில் தான் அவர்களுடைய கூட்டத்திலே உள்ள ஒருவர் வந்து சொன்னார், உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், அதனால் நீங்க ஈஜிப்திலிருந்தே வெளியாகி சென்று விடுங்கள்.
ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சுமார் 8 நாளாக அவர்கள் பிரயாணம், கால்நடையாக பிரயாணம் செய்து இறுதியில் ஜோர்டான்ல இப்பொழுதும் அந்த பகுதி இருக்குது, மதியன் என்று சொல்லக்கூடிய பகுதி. அங்கே ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கபரு, அதற்கு சூழ பெரிய ஒரு மஸ்ஜிதும் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 8 நாளா தொடர்ந்து பிரயாணம், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, குடிப்பதற்கு சரியா நீரும் இல்லை, கால செருப்பு கூட இல்ல, கடும் சிரமத்துல வந்து ஒரு இடத்துல அமர்ந்து ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எனக்கு எதை இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுள்ளவன். உணவுடைய, நீருடைய, பாதரட்சையுடைய பல தேவைகள் இருக்குது, எதை இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுள்ளவன் என்று சொல்லி அவர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். 2 பெண்மணிகள் வருகிறார்கள். அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு தண்ணீர் எடுத்துக் கொண்டு செல்ல, ஆனால் இந்த பெண்மணி 2 பேரும் ஒதுங்கி இருக்கிறாங்க. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டார்கள், மா கத்துபுக்குமா, என்ன நீங்க தண்ணி எடுக்கலையா? சொன்னார்கள், இந்த மற்றவர்கள் அவர்களுடைய ஆட்டு மந்தைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடன் முண்டி அடித்துக் கொண்டு நாங்க போய் எடுக்கலா, அதெல்லாம் முடிகின்ற வரைக்கும் நாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம் என்று சொன்னவுடன் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வேகமாக சென்று அந்த 2 பெண்மணிகளுக்கு தண்ணீரை இறக்கி அந்த கிணற்றிலிருந்து அள்ளி அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள். வளமையை விட மகள்மார்கள் ரொம்ப வேகமாக வந்ததனால அவங்களோட தந்தை ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறார்கள், என்ன நீங்க வேகமா வந்துட்டீங்க? அப்ப முழு கதையை சொல்றாங்க. இப்படித்தான் ஒரு வாலிபர் இருந்தாரு, அவர் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து தந்தாரு, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல, அதனால அபத்தி இஸ்தாஜிர்ஹு, எங்களுடைய தந்தையே அவரை நீங்க கூலிக்கு அமர்த்தி கொள்ளுங்க, எங்களோட ஆடுகளை மேய்க்கலாம், எங்களோட ஆடுகளுக்கு நீர் புகட்டலாம், எங்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து தரலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வயோதிபத்தை அடைந்ததனால அவரால் வர முடியல. பின்னால ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகள்மார்களை அனுப்பி அவரை கூட்டிக் கொண்டு வர சொன்னாங்க. நீண்ட வரலாறு. அந்த மகள்மார்கள் சொன்ன காரணம் என்ன? அதுதான் இந்த இடத்துல ஆக முக்கியம். நீங்க தந்தையே அவரை கூலிக்கு அமர்த்துங்க. இன்ன கைர மனிஸ்தஜர்த அல் கவியுல் அமீன், நீங்க கூலிக்கு எடுத்தவர்களில் இவர் மிகவும் நல்லவர். இவர்கிட்ட 2 மிக முக்கியமான பண்பு, ஒன்று கவி, பலமானவர், 2வது அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அமானித தன்மையுடையவர். அதனால இவரை நீங்க கூலிக்கு வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு ரிவாயத்தில் வருது, வேறொரு கிணறு ஒன்று இருந்தது, அந்த கிணறு பெரிய ஒரு கல்லால மூடப்பட்டிருந்தது, 10 ஆண்கள் சேர்ந்தும் அந்த கல்லை தூக்க முடியாது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனியாக அந்த கல்லை தூக்கி அதை ஓரமாக்கியவர்களுக்கு நீரை இறைத்து கொடுத்ததாகவும் வருகின்றது. இப்ப முதலாவது கவி, பலமானவர், 2வது அமீன், அமானித தன்மையுடையவர், நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர். எதை வைத்து அவங்க சொன்னாங்கண்டா, சொன்னாங்க எங்களுடைய தந்தை உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னாங்க. இப்ப அவர்கள் வர ஆரம்பித்தவுடன் சொன்னார்கள், இந்த பாருங்க தப்சீர்ல வருது, அந்த 2 பெண்மணிகளும் தன்னுடைய முகங்களை மூடித்தான் இருந்தார்கள். அந்த 2 பெண்மணிகள்கிட்ட சொன்னாங்க, நீங்க முன்னால போக, நான் பின்னால வர, அது அவ்வளவு நல்லதில்லை. நான் முன்னால நடக்கிறேன், நீங்க எனக்கு பின்னால நடந்து வாங்க. நான் எங்கேயாவது வலதிலேயோ இடதிலேயோ திரும்ப வேண்டிய கட்டம் வந்த ஒரு சின்ன பொடிக்கல்லை எடுத்து நீங்க வலது பக்கமாக எரிந்தா நான் வலது பக்கமாக திரும்புவேன், இடது பக்கமாக எரிந்தா இடது பக்கமாக திரும்புவேன் என்று இந்த அளவுக்கு அந்த பெண்களுடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்ததனால தான் சொன்னார்கள், தந்தை அவர்களே இவர்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர். நீண்ட வரலாறு. பின்னால வந்து ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட 10 வருடம் ஆடுகளை மேய்த்து, அதற்கு பின்னால் அவர்களுடைய மகளை திருமணம் முடித்து, அதற்கு பின்னால அங்கிருந்து அவர்கள் ஜோர்டானிலிருந்து ஈஜிப்டுக்கு வார நேரத்தில் தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதாக குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க பார்த்தோம் என்றால் குர்ஆனில் பல வரலாறுகளை அல்லாஹ் கூறுகின்றான். ஏன் மனிதர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று தான் அமானிதத்தை பேணுதல்.
அது முஸ்லிம்கள்ட்ட மட்டுமல்ல, நொன் முஸ்லிம்கள்ட்ட கூட இந்த உலகத்துல நாங்க பார்க்கலாம். உண்மையை உரைப்பது, அதே மாதிரி நம்பிக்கை, நாணயமாக நேர்மையாக நடப்பது, இது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பொதுவாக விரும்பக்கூடிய ஒன்று. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஆரம்ப வேளையில மக்காவுல வாழ முடியாமல் சிலர் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அங்கேயும் சில முஷ்ரிக்கீன்கள் போய் இவர்களை தடுக்க பார்த்தார்கள். அப்பொழுது ஹிரக்கில் மன்னர் அபூ சுஃபியானிடம் இந்த நபியை பற்றி கேட்ட நேரத்தில் அபூ சுஃபியானும் உண்மையை சொன்னார். அவர் தொழுகும்படி, எங்களை ஏவுவார் தொழும்படி, தான தர்மம் செய்யும்படி, அமானிதத்தை நிறைவேற்றும்படி, அமானிதத்தை நிறைவேற்றும்படி, வசித்துக்கு ஹதீஸ் உண்மையை பேசும்படி, இவ்வாறு நல்ல பண்புகள். அது அவர் காஃபிராக இருந்தார் அபூ சுஃபியான் அந்த நேரத்தில். ஆனால் நபி அவர்கள் தெரிந்த மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு பேச்சும் பாதுகாக்கப்படணும். முன்னொரு காலத்துல நாங்க எங்கட கற்பனையிலேயும் வராது. யாராவது ஒருவர் பேசினா அந்த பேச்சு பாதுகாக்கப்படுது. ஒருவர் ஒரு செயலை செய்தா அந்த செயல் வீடியோ பண்ணப்படுது. முன்னொரு காலத்தில் இதெல்லாம் நாங்க பார்க்கல. யாருக்காவது பேசணும்டா அதிகமா உள்ளது லெட்டர் தான், எழுதித்தான் அனுப்புவாங்க. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானா. ஒவ்வொரு மஜ்லிஸுகள்ல பேசப்படக்கூடிய பேச்சும் அமானிதம். எல்லா மஜ்லிஸும், அது பிசினஸ் விஷயமாக இருக்கலாம், தொழில் விடயமாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளுடைய நிர்வாக கூட்டமாக இருக்கலாம், மதரசாக்களுடைய பாடசாலைகளுடைய நிர்வாக கூட்டங்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகள்ல உள்ள அந்த ஜனாசா கமிட்டி, அதே மாதிரி பைத்து ஸக்கா என்னென்ன இருக்குகின்றனவோ அங்கே பேசப்படக்கூடிய அத்துணை பேச்சுக்களும் அமானிதம். அது பாதுகாக்கப்படணும். அங்க 10 பேர் இருந்தா அந்த 10 பேர்களில் ஒருவருடைய அனுமதி கூட இல்லாமல் அந்த பேச்சை ரெக்கார்ட் பண்ண இயலா. அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை வீடியோ பண்ண இயலா. ஆனால் என்ன நடக்குகின்றது என்றால், இன்று மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முக்கியமான ஒரு கூட்டம், அது பணம் சம்பந்தப்பட்ட அல்லது பதவி சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு கூட்டம் நடந்து கொண்டிருக்குது என்றால் அந்த கூட்டம் கலைந்து வருவதற்கு முன்னாலே மெசேஜ் பறந்து போகுது. அந்த கூட்டம் முடிந்து வெளியில வருவதற்கு முன்னால பலர்களுக்கு செய்தி போகுது. இப்படி பேசினாங்களாம், இப்படி செய்தாங்களாம், இப்படி முடிவெடுத்தாங்களாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு மார்க்கத்தில் ஷரியாவுல அனுமதி இல்லை. இந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் மஸ்ஜிதில் பேசப்படக்கூடிய பேச்சை தன்னுடைய மனைவிட்ட கூட சொல்லலாம், வீட்டில் உள்ள பெண்மணிகள்கிட்ட கூட சொல்லலாம். ஏன்? அது அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் சில நேரங்கள்ல சில பள்ளிகள் எங்களோட வெளிநாடுகளிலே நாங்க பார்க்கலாம், ஆண்களுக்கு தெரியாத விடயமெல்லாம் பள்ளி சம்பந்தப்பட்ட விடயம் பெண்களுக்கு தெரியும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். அது எங்களுடைய தொழில், எங்கட வியாபாரம், எங்கட கம்பெனி, எங்கட பிசினஸ், ஏன் எங்கட நாட்டுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். இஸ்லாமியர்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால செய்திகள், செயல்கள், அவைகள் எல்லாமே பாதுகாக்கப்படணும். இந்த அளவுக்கு என்று சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்ஸிலத்தன் யௌமல் கியாமா அர்-ரஜுலு துஃதி இலா இம்ராஅத்திஹி வ அர்-ரஜுலு யுஃதி இலா இம்ராஅத்திஹி வ துஃதி இலைஹி சும்ம யன்ஷுரு அஹதுஹுமா சிர்ர சாஹிபி. அதாவது தாம்பத்திய உறவில் கணவனும் மனைவியும் ஈடுபடுகிறார்கள். அதற்கு பின்னால் அடுத்த நாள் அந்த இரண்டு பேர்களில் ஒருவர் அந்த இரவிலே நடந்த அந்த தாம்பத்திய உறவை பற்றி வெளியில சொன்னால் கயாம நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னாலாக கெட்ட மனிதர் இவர்தான். என்று சிலர்கள் பாவமாக கருதுறாங்க. இல்ல, திருமணம் முடித்த அந்த மாப்பிள்ளைக்கு செலவேல அவங்களோட கூட்டாளிமார், திருமணம் முடித்த அந்த பொண்ணுட்ட அவங்களோட பெண் கூட்டாளிமார், சிலவேல குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அடுத்த நாள் கேட்கிறது எப்படி எப்படி கூடவே கூடாது.
மாற்று மதத்திலே உள்ளவர்கள் இது போன்ற பல வேலைகளை செய்யலாம். எங்கட ஷரியா, எங்கட மார்க்கம் ரொம்ப கண்ணியமானது, கௌரவமானது, நாகரிகமானது. இந்த மாதிரியான விடயங்களை, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள விடயங்களை பகிரக்கூடாது என்று சொன்னது இஸ்லாம். இன்றைக்கு நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்தா எப்படியான செய்திகள், எப்படியான படங்கள், அதை எப்படி வீடியோ பண்ணி இருப்பாங்க, அதை எப்படி பிடித்திருப்பாங்க, எங்கட கற்பனையில கூட வராத அளவுக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை விடுங்க, ஆனால் எங்கட சில சகோதரர்களும் இதனுடைய பாரதூரங்களை விளங்காம செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு கீழே அவர்களுடைய அஸ்ஸவாஜர் என்ற கிதாபில் அவர்கள் கூறுகிறார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள இந்த தாம்பத்திய உறவை பற்றி வெளியில சொல்வது பெரும் பாவத்தில் உள்ள ஒரு பாவம் என்று குறிப்பிடுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் தன்னுடைய சிறுவ மகள்மார்களோ மகன்மார்களோ பேரன் பேத்திகளுக்கோ அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அவங்க இதை சர்வசாதாரணமாக தவறாக நினைக்க மாட்டாங்க, பிழையாக நினைக்க மாட்டாங்க. இதில் என்ன தவறு, இதில் என்ன பிழை? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய இஸ்லாம் இவைகளை மிக அதிகமாக இந்த மாதிரியான செய்திகளை பரத்துவதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அடிக்கடி படிக்கிற அந்த புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 3 பேர்கள் பிரயாணம் செய்வாங்க. காட்டு பகுதியில மழை ஒன்று பொழிந்ததனால ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்கி கொள்வாங்க. அந்த குகையுடைய வாசலை பெரிய ஒரு பாறாங்கல் வந்து மூடிக்கொள்ளும். இப்பொழுது அந்த 3 பேரும் அவர்கள் செய்த நல்ல அமல்களை வைத்து துஆ செய்வார்கள். அதில் உள்ள ஒருவர் கேட்ட துஆ என்ன? ஒருவர் கூலிக்கு வேலை செய்தார். மாலை யானவுடன் கூலியை எடுக்காமல் சென்று விட்டார். அவருடைய அந்த கூலி பணத்தை வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்து இந்த பெரிய ஆட்டு மந்தையாக மாறிவிட்டது. பல வருடங்களுக்கு பின்னால அவர் வந்து அவருடைய கூலியை கேட்ட நேரத்தில், இதோ இல்லை, இந்த முழு ஆட்டு மந்தையும் உங்களுக்குரியது என்று நான் சொன்னேன். அல்லாஹ், இது உனக்காகத்தான் நான் செய்தது என்று சொல்லி அவர் துஆ செய்கிறார். அந்த கல்லு கொஞ்சம் ஒதுங்கியதாக, அவர்கள் வெளியில வருவதற்கு வழிவிட்டதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஏன்? அந்த அளவுக்கு அந்த அமலை அல்லாஹ் ஏற்றிருக்கின்றான். அந்த கொஞ்ச பணம், கொஞ்ச காசு, ஆனால் அது பாரதூரமானது என்று நினைத்து அதை வைத்து வளர்த்து பெரிய ஆட்டு மந்தை ஆகிற வரைக்கும் இவர் சிரமப்பட்டு கொடுத்தாரே, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதனால தான் அவர்கள் வெளியில வருவதற்கு அந்த கல்லை நீக்கி விட்டதாக ஹதீஸ்ல வருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அமானிதம் அது எல்லா நேரங்களிலேயும் பாதுகாக்கப்படணும், எல்லா கட்டங்களிலேயும் பாதுகாக்கப்படணும். அது பாடசாலைகளாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மദ്രസാக்களாக இருக்கலாம், சில நேரங்களில் பொது நிறுவனங்கள், பிரைவேட் கம்பெனிஸ் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் எல்லாமே அங்க வேலை செய்யக்கூடிய வேலை நேரமும் அமானிதம். 8 மணி நேரம் 8 மணி நேரம். உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 மணி நேரம் 10 மணி நேரம். அதுல நீங்க வெளியில ஒரு அவசரத்துக்கு டாய்லெட், வாஷ்ரூம் போவதற்கு, சாப்பிடுவதற்கு half an hour. ஏன் வெள்ளிக்கிழமை நீங்க ஜும்மாவுக்கு வருவதற்கு உங்களோட கம்பெனியில ஒரு அவர் தான். அதற்கு மேல நாங்க எடுக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாங்க பார்க்கலாம், வேலை செய்யக்கூடியவர்கள் அங்குள்ள பொருட்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க. சில வேளை உதாரணமாக, அதாவது பேப்பர்கள் தேவைப்பட்ட எடுக்கிறது, தன்னுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதாவது போட்டோ காப்பி எங்கட கம்பெனியில் இருக்குது, ஆபீஸில் இருக்குது, எடுத்துக்கொண்டு வாரது. வெளியில் எடுத்த என்ன ஒரு 100-200 தான் போகும். ஆனால் அது கூட தன்னுடைய பாக்கெட்டால போகக்கூடாது என்பதற்காக ஆபீஸில் உள்ள போட்டோ காப்பி மெஷினை பாவிப்பது, ஆபீஸில் உள்ள அந்த எழுதக்கூடிய அல்லது பேப்பர்களை பாவிப்பது. ஏன்? ஒருவர் பெரிய போஸ்ட்ல இருந்து அவருக்கு வாகனம் கொடுத்திருப்பாங்க, அந்த வாகனம் ஆபீஸ் வேலைக்கு, இந்த ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான். அதுல தன்னுடைய மகனை ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு போகலாம், தன்னுடைய மனைவிமார்களை டாக்டர்கிட்ட கூட்டிக் கொண்டு போகலாம், அவர் வீட்டுடைய தேவைக்கு அதுல ஷாப்பிங் போகலாம். அனுமதி கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை.
நான் எதை சொல்ல வாரேன்டா, அது அரசாங்கமோ அல்லது பிரைவேட் கம்பெனிஸோ அங்க வேலை செய்யறவர்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதியோ அந்த அனுமதியுடைய அளவுக்கு மாத்திரம் தான் அவைகளை பாவிக்கலாம். அதற்கு மேலான எங்களுக்கு பாவிக்க அனுமதி இல்லை. சிலர்களுக்கு மொபைல் போன், சிலர்களுக்கு லேப்டாப் சொல்லுவாங்க ஒன்லி ஆபீஸ் வேலைக்கு மட்டும், ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான். அது எங்களுடைய சொந்த பாவனைக்கு எடுக்கலாம். எப்படி பொது கம்பெனியோ அதே மாதிரி தான் அரசாங்கம். எங்களை சிலர் நினைக்கிறாங்க அரசாங்கம் தானே, அதனால எப்படியும் பாவிக்கலாம். கரண்ட் பில்லில் ஏதாவது குளறுபடிகளை செஞ்சு அதுல குறைவா கொண்டு வாரது, தண்ணி பில்லில் ஏதாவது என்ற செய்தி தண்ணி பில்ல குறைவா காட்டுவது அனுமதி இல்லை. அரசாங்கம் என்றாலும் அரசாங்கத்துக்கும் நாங்க நேர்மையுடன் நடக்கணும், நாணயத்துடன் நடக்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய இந்தியாவுடைய பெரிய ஒரு அறிஞர் அல்லமா அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவரை சந்திப்பதற்காக வாப்பாவும் மகனும் வாராங்க. தானா பவன் யூபியில கொஞ்சம் தூரத்திலிருந்து தான் வருகிறார்கள். கேட்டாங்க, எப்படி வந்தீங்க? ட்ரெயின்ல வந்தோம். எப்படி மகனுக்கு ஃபுல் டிக்கெட்டா ஹாஃப் டிக்கெட்டா? சொன்னாங்க மகனுக்கு ஹாஃப் டிக்கெட் தான். ஆனா மகன்ட வயசு எத்தனை? சொன்னார்கள் மகனுக்கு 17 வயசான, பார்க்கறதுல அவர் சின்னவர் மாதிரி இருக்குது, அதனால ஹாஃப் டிக்கெட் தான் எடுத்தேன். சொன்னாங்க மௌலானா இல்ல, அவருக்கு 16 வயசுல ஃபுல் டிக்கெட் எடுக்கணும்டா அவருக்கு ஃபுல் தான் எடுக்கணும் ட்ரெயின்ல. அரசாங்கத்துக்கு கூட நீங்க பொய் சொல்லலாம், அரசாங்கத்தை கூட ஏமாற்றலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் பொதுவாக மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், அல்லது வக்ஃப் செய்யப்பட்ட இடங்களாக இருக்கலாம், அவைகள் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். மஸ்ஜிதுல தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் எங்களுக்கு எதை பாவிக்கலாமோ அதைத்தான். சில வேளை மஸ்ஜிதுல இருக்கும் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் இருக்கலாம், அதை யாரு பாவிக்கிறது? எதற்கு பாவிக்கலாம்? தலைவர் பாவிக்கலாமா? செயலாளர் பாவிக்கலாமா? மஸ்ஜிதில் உள்ள ஹத்தீபோ இமாமோ பாவிக்கலாமா? அதிலேயும் கருத்து வேறுபாடுகள். நாங்க அந்தந்த நேரங்களில் அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எந்த அளவுக்கு இஸ்லாம் கூறுகின்றது என்றா எங்களுக்கு எவ்வளவு அனுமதியோ அவ்வளவுக்கு தான் பாவிக்கலாம். பெரிய போஸ்ட்ல உள்ளவர் கீழே உள்ள சிற்றூழியரை தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி பாவிக்கலாம். ஒரு சிற்றூழியர் இருக்கிறாரு, ஒரு கிளார்க் இருக்கிறாரு, எடுப்புடி வேலைகளை செய்கிறவர் இருக்கிறாருண்டா அந்த ஆபீஸுடைய வேலைகளை மாத்திரம் அவர் அவருடைய வீட்டுடைய வேலைகளை செய்வதற்கு அவர்கிட்ட வாங்கலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் மிக வன்மையாக இந்த விஷயத்துல சொல்லி இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் மஸ்ஜிதுகளுடைய வக்ஃப் செய்யப்பட்டது. சமீப காலமாக நாங்கள் பல விடயங்கள் கேள்விப்பட்டோம். எங்களோட மூதாதையர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதிலே விசேஷமாக இந்தியாவிலிருந்து வந்த, இலங்கைக்கு வந்த பல வியாபாரிகள் எங்களோட நாட்டில் பல இடங்களே மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்தார்கள். அதிலாக முக்கியம் இந்த ஷம்மாங்கோட்டை பள்ளி கூட. இப்ப இந்த பகுதியில ஒரு பேர்ச் காணி வாங்குறாண்ட என்ன வேலை, ஆனால் இந்த மஸ்ஜிதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஒரு இடத்தை வக்ஃப் செஞ்சாங்க. அதே மாதிரி கொழும்புல இன்னும் பல இடங்கள் இருக்குது. நான் பெயர் சொல்ல விருப்பம் இல்லை. பல மஸ்ஜிதுகளுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட எத்தனையோ கடைகள் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் இல்லை. அதை பலர்கள் நாங்க 30 வருஷமா இருக்கிறோம், நாங்க 40 வருஷமா இருக்கிறோம். நீங்க 100 வருஷம் தான் இருங்க, உங்களுக்கு சொந்தமாகாது. அரசாங்கத்துடைய சட்டம் தேர, ஷரியாவுடைய சட்டம் தேர சிலர்கள் சின்ன சின்ன கூலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கொழும்புல மட்டும் சொல்லல, கொழும்புக்கு வெளியில இலங்கையில் உள்ள பல பாகங்கள்ல மஸ்ஜிதுகளுக்காக வேண்டிய வக்ஃப் செய்யப்பட்ட பல நிலங்கள், பல காணிகள், பல வீடுகள், பல கடைகள், இன்னும் சின்ன சின்ன கூலிகளை கொடுத்து கொண்டு அவர்கள் என்ன அந்த மஸ்ஜிதுடைய சொத்தை ஒரு வகையில சொன்னா ஹராமாக பாவித்துக் கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நிர்வாகிகளுடைய ஒரு தார்மீக கடமை மஸ்ஜிதை அலங்கரிப்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதுக்கு தேவையான வேலைகளை செய்வது மட்டுமல்ல, அந்த மஸ்ஜிதுக்கு கீழே எங்கெங்க வக்ஃப் செய்யப்பட்ட கடைகளோ நிலங்களோ கட்டிடங்களோ இருக்குதோ அவைகள் அத்தனையும் பாதுகாக்க கொடுப்பது அந்த நிர்வாகிகளுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. இந்த கடந்த காலங்களில் நாங்க பார்க்கலாம், எங்களோட மிக முக்கியமான ஒரு அரபி மதரசா நீங்க சோசியல் மீடியாவோட பார்த்திருப்பீங்க. இன்னும் ஒரு அனாதைகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மதரசா,
இன்னும் கொஞ்சம் கொழும்புக்கு வெளியில் உள்ள ஒரு ஊரில் உள்ள பெண்கள் மதரசா, இது போன்ற பல விடயங்கள் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எங்கட மூதாதையர்கள் வக்ஃப் செய்தது, அது சரியாக அது கவனிக்கப்படாததுனால அதில் உள்ள பல பகுதிகளை அந்நியவர்கள் பிடித்து அவர்களுடைய கள்ள டீடுகளை செஞ்சு அவர்கள் அதில் குடித்தனம் வீடுகளை கட்டி கடைகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பின்னால வந்தவர்கள் அதை சரியா பாதுகாக்கல. அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக மினத் துன்யா. 4 விடயம் உங்கள்கிட்ட வந்து விட்டதுன்னு சொன்னா உலகத்துல வேறு எதுவும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த 4 விடயங்களே உங்களுடைய ஈடேற்றத்திற்கு போதுமானது. ஒன்று சொன்னாங்க, சித்கு ஹதீஸ், பேச்சில உண்மை இருக்கணும். இரண்டாவது அதாஇல் அமானத், அமானித தன்மையை என்ன செய்யணும்? அமானிதத்தை பேணி பாதுகாக்கணும். மூணாவது சொன்னார்கள் வஹுஸ்னு ஹலீகா, நல்ல அழகான குணம் இருக்கணும். நாலாவது சொன்னார்கள் வஇஃபத்துன் ஃபீ துஅமா, உங்களோட உணவுல பரிசுத்த தன்மை இருக்கணும், உணவு ஹலாலாக இருக்கணும். ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னால அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட நாட்டில் ஹலாலை பற்றி பேசி எல்லா இடங்களிலும் ஹலால் ஹலால் என்று பேசி ஓரளவு நாங்க மிச்சம் கவனமாக இருந்தோம். அதற்கு பின்னால வந்த சில பேரினவாதிகள் இந்த ஹலாலை வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்க, ஜமீயத்துல் உலமா சம்பாதிக்கிறாங்க, பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்து அது இப்பொழுது பிரைவேட் கம்பெனிக்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் நல்லபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஆரம்பத்தில் நாங்க பார்த்த அளவுக்கு கூட பார்க்கப்படுவதில்லை. நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்திருக்குது. இப்போ கடைகள், பாதைகள் உள்ள கடைகள், அதில் வெறும் உணவைத்தான் பார்க்குறாங்களே தவிர அதை செய்யக்கூடியவர்கள் யாரு, அதற்கு வரக்கூடிய மாமிசங்கள் எங்கிருந்து வருது அநேகமாக பார்க்கப்படுவதில்லை. கொழும்புல சில பிரபல்யமான ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. எங்கட நிறைய ஆண்களும் அபாயா போட்டுக்கொண்டு பெண்களும் போறாங்க. நான் பெயர் சொல்லல, நீங்க முதல்ல பார்க்கணும் அங்க அவர்கள் ஹலால் எடுத்திருக்கிறாங்களா. ஹலால் எங்கட நாட்டில் உள்ள கம்பெனியில ஹலால் எடுத்திருக்கணும். வெளிநாட்டு கம்பெனி ஒன்று வந்து இலங்கையில் உள்ள பொருட்களுக்கு ஹலால் கொடுக்கலா. எந்த அளவுக்கு எங்கட நாட்டுடைய மிக பிரபலமான ஒரு விமான நிறுவனம், அங்கேயும் அவர்கள் உணவுகளை பரிமாறும் பொழுது ஹலால் என்றாங்க. அந்த பிரபலமான விமான நிறுவனம் எங்கட அதாவது ஹலால் கம்பெனியில அவர்கள் ஹலால் சர்டிபிகேட் எடுத்ததில்லை. சில வருடங்களுக்கு முன்னால வந்து ஹலால் கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் நாங்க உங்களோட அந்த கிச்சனை செக் பண்ணணும் கேட்ட நேரத்தில் அந்த கிச்சன்ல எல்லாம் இருக்குது, ஹலாலுக்குன்னு சொல்லி தனியா இல்லை. என்ற சில நேரத்தில் வேற சில நாடுகளுக்கு பறக்கும் பொழுது அந்த விமானத்துல போக்கும் பரிமாறுகிறார்கள். ஆனா யாரு கேட்டாலும் ஹலால் என்றாங்க. உங்களும் ஹலால் என்று சொன்ன உடனே கண்ணை மூடிக்கொண்டு காலமெல்லாம் சாப்பிடுறோம் சிக்கன். ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் பிரயாணம் செய்யற நேரத்தில் அந்த மாமிசம் சாப்பிடாட்டி என்ன நடக்க போகுது? ஏன் அவங்கள்ட்ட வெஜிடேரியன் இருக்கும், சில பேர் அவங்கள்ட்ட சீ ஃபுட்ஸ் இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டா என்ன? எங்கட பலர்கள் அதுல கவனீனமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஹலால் சர்டிபிகேட்டை தாங்காண்டா எங்கட நாட்டில் உள்ள சர்டிபிகேட் இல்ல, மலேசியாவுடைய ஹலால் சர்டிபிகேட்டை வச்சு தான் இருக்கிறாங்க. ஆனா பலர்கள் ஹலால் என்று சொன்ன உடனேயே உடனடியாக நம்பி விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சமீப காலமாக நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்களிலேயும் எங்கடவர்கள் விருந்து வைக்கின்றார்கள். அங்க போக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க பன்றி இறைச்சும் பரிமாறப்படுகின்றது. அங்க சில நேரங்களில் ஒரே கிச்சன், ஒரே சட்டி, ஒரே அதாவது பாத்திரங்கள், ஒரே மாதிரியான கரண்டிகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதல்ல நாங்க பார்க்கணும், இங்க 100க்கு 100 எல்லாம் செப்பரேட்டா இருக்குதா? ஹலால் என்றா ஹலாலுக்கு வேறையா கிச்சன், வேறையா பாத்திரம் எல்லாம் இருக்குதா? எப்படி எங்களுக்கு மனசு வரும்? பக்கத்துல போக்கு இருக்குது, இங்கிட்ட ஹலால் மீட் இருக்குது, எப்படி மனசாட்சி நொண்டு இருக்குதா இல்லையா? சொல்லுவாங்க இல்ல இல்ல அது ஹராம் இது ஹலால் என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் ஹராம் என்று சொல்ல வரல. எங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அதை விட்டுடுங்க.
நபியுடைய ஹதீஸ், தஅமா யுரீபு இலா மா லா யுரீபு. எதுல சந்தேகம் இருக்குதோ அதை விடுங்க, எதுல சந்தேகம் இல்லையோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆன்ல அவர்களுடைய பெயர்ல தனியான ஒரு சூரா, நபிமார்களுடைய பெயர்கள்ல பல சூறாக்கள், ஆனால் நபி அல்லாத ஒரு நல்ல மனிதருடைய பெயரில் சூறாண்டா ஹதரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மோத்தால பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேட்கப்படிச்சு, நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தது எதன் மூலம்? அப்ப அவர்கள் சொன்னது மூன்றே மூன்று விடயம். ஒன்று சிதுகுல் ஹதீஸ், உண்மையை பேசுவது, ஓ அதாஇல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுவது, மூணாவது வதர்கு மா லா யஅனீனி, தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடாமல் இருப்பது. இந்த மூன்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினான் என்று ஹதரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அமானிதம் என்றா வெறும் பொருள் மாத்திரமல்ல. நாங்க அமானிதம் என்பதுல பொருட்களாக இருக்கலாம், பேச்சுக்களாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கலாம். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்க அவர்களுடைய பேச்சாக, அவர்களுடைய செயலாக, அவர்களுடைய வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதை அடுத்தவர்கள்ட்ட சொன்னால் நாங்க குற்றவாளியாக ஆக்கப்படுவோம். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலேயே அமீன், நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், நேர்மையானவர் என்ற பட்டத்தை அவர்களுக்கு காபிர்களே கொடுத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு நல்லவர்கள். அதற்கு பின்னால வந்த நம்முடைய மூதாதையர்களும் அல்ஹம்துலில்லாஹ் இதுல ரொம்ப கவனமாக பேணுதலாக இருந்தார்கள். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது சோஷியல் மீடியாவுல எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை பரத்தலாம், எதை பரத்தக்கூடாது என்ற ஒரு விவஸ்தையே, ஒரு பாகுபாடே இல்லாமல் கிடைப்பது எல்லாத்தையும், வாரது எல்லாத்தையும், அதனுடைய நம்பகத்தன்மை, அதில் உள்ள உண்மை, அதில் உள்ள எதை சொல்லணும், எதை பதிவு செய்யணும், எதை மக்களுக்கு பரத்தணும் என்ற வித்தியாசமே இல்லாமல் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக சில வேளைகளில் நன்மைகளை விட பெரும் பெரும் பாவங்களை சம்பாதிக்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்ட நிலைமை எங்களுக்கு ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அமல் இபாதத்தில், தான தர்மங்களில், சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடிய நாம் மறுமுனையில் இவைகளை பாதுகாக்கணும். இவைகள் யாருடைய சொத்து, யாருடைய நன்மையும் எனக்கு வந்து விடக்கூடாது என்பதில் பேணுதலாக கவனமாக நாங்களும் இருப்பதுடன் வளரக்கூடிய எங்களுடைய ஆண் பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாட்டி அந்த அடிப்படையில் அவர்களையும் வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை பொறுத்தருள்வாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. அமைதியான ஒரு சூழலை இந்த நாட்டில் ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களோட வாழ்ந்த பலர்கள் எங்களை விட்டும் திடீர் என்று மரணித்து விடுகின்றார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய நண்பர்கள், உறவினர்களில் பலர் நோயாளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. பக்கத்துடைய இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த போர் பதட்டம், அதே மாதிரி பிலஸ்தீனத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் பதட்டத்தை தணித்து அவசரமாக சீக்கிரமாக அந்த நாடுகளில் யுத்த நிறுத்தம் ஏற்படணும். யா அல்லாஹ், விசேஷமாக பிலஸ்தீனத்திலே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. அமைதியான நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.